Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம செய்யக்கூடிய ஒரு வாழைக்காய் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பேசிக் இன்கிரிடியன்ட்ஸை வச்சு இந்த வாழைக்காய் வறுவலை எப்படி சூப்பரா பண்றதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை தோல் சீவிட்டு நல்லா 1 இன்ச்சு சைஸுக்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துப்போம். நாம் வெட்டி வச்ச இந்த காயெல்லாம் ஒரு கடாயில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டா போதும். ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ண தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா கொதிச்சு வந்தப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். வாழைக்காயெலாம் நல்லா ஆறி வந்தப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ காய் நல்லா ஆறிடுச்சு. இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூட பெருங்காய பொடி அதையும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த மசாலாவெல்லாம் நல்லா அந்த காயில் கோட் ஆகுற மாதிரி ஈவனாக நம்ம பிரட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த காய் கூட லேசாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஈவனாக கோட் ஆகி ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு தவாவில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே மசாலாலாம் ஒவ்வொரு வாழைக்காயிலையும் ஈவனாக கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துட்டோம். இந்த பக்கம் நல்லா ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த காயை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போது நம்ம மறுபடியும் திருப்பி போடணும். ஒரேடியாக 2 பக்கமும் ஒரே நேரம் பண்ணிட்டோம்னா அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு நம்ம திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். இதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாழைக்காய் செய்யும்போது நல்லா சாஃப்டாக, அதே டைம் வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுடைய சாம்பார், ரசம், தயிர் இது எல்லாத்தோடையும் இந்த வாழைக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் பல சூப்பரான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.